இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரத்தை போடுறாரு குமரன் கங்காவுக்கு. மோதிரமே 2 பவுன் இருக்கும் போலயே அப்படின்னு தூக்கி அவங்க அம்மா பார்க்க உடனே ஏன்னா யாராச்சும் மோதிரம் 2 பவுனுக்கு போடுவாங்களா, அது 2 கிராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் சந்தோஷமாகறதோட அங்கே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு அதை நிவின் வேறு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாத்தா யாருமா சமையல் சூப்பராக இருந்துச்சு, ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அங்கே டயர்டாக கிளம்பி வராரு விஜய். வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்து பெரிய ட்ராவல் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஏன் ஒன்றா எங்கேயா வெளில போகக்கூடாது அப்படிங்கிறாரு தாத்தா. உடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இந்த பக்கம் இவங்களும் அவங்களும் முடிச்சப்பறம் ஏன் எப்போ பார்த்தா சண்டை போடுறீங்க, எங்கேயும் வெளில போக மாட்டீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்லை தாத்தானா சரி நீ எங்கே போகணும்னு நினைக்கிறேன் சொல்லு அப்படின்னா இவர் எதுவுமே இல்லைங்கிறாரு விஜய். உடனே எங்கேயும் போக விருப்பம் இல்லை அப்படின்ட்டு உடனே நீ சொல்லுமா அப்படின்னா கொடைக்கானல் தான் அப்படின்னா அப்போ போயிட்டு வாங்க, கொடைக்கானலுக்கே போயிட்டு வாங்க. நிஜமாவா அப்படின்னா ஆமாம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் போயிட்டு வரதான் செய்கிறீங்க, இதுக்கப்புறம் அதில் கேள்வி கேட்கறதுக்கோ சொல்கிறதுக்கோ எந்த விஷயமும் இல்லை, விருப்பம் இல்லாட்டியும் சரி போய் தான் ஆகணும் அப்படின்னு பாட்டி வாங்கி சேர்த்து அடைச்சிட்றாங்க. எனக்கு விருப்பம் இல்லாட்டி உன் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரல, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவங்க வேறு வழி இல்லாமல் இருக்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் தெளிவாக இருந்துச்சுல்ல. கொடைக்கானலுக்கு இவங்க போகும்போது அங்கே பசுபதி இருப்பார், நேற்று நம்ம ப்ரோமோவில் சொல்லியிருப்போம், அதுதான் அப்படியே நடக்குது. இப்போ ராகினியை பார்க்க ராகினியோட தம்பி ராகவ் வராரு. அவர் வந்ததுக்கப்புறமா பார்த்தா அவரும் இங்கேயே சென்னையிலே காலேஜில் யமுனா படிக்கிற காலேஜில் சேர்ந்து யமுனாவை லவ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் வேணான்னு பசுபதி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா கொடைக்கானல் போகிறாரு, அதுக்கு பார்த்துக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். இன்னும் என்ன விஷயம், என்ன நடக்குது, எதுக்காக அப்படின்னா உனக்கும் நிவினுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு தான் அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, அவன் மேலே கோபம் ஆத்திரமும் தான் இருக்குது, அவனை பழி வாங்கணும்னு தான் தோணுது, ஏன் அவன் வாழ்க்கை இனிமேல் அவன் நினச்ச மாதிரி இருக்கக்கூடாது, நான் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படி இப்படின்னு ராகினி பேச அதெல்லாம் செய்கிறதுக்காக தான் நான் கொடைக்கானல் போகிறேன், நான் போயிட்டு வரேன், ஒரு சீக்கிரட் பிளான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. அதே சமயத்தில் இங்கே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கும் போதே கடுப்படிக்கிறாரு விஜய். உடனே சும்மா பாட்டு ரொம்ப ஆடிட்டு இருக்காது அப்படிங்கும்போது அங்கே பாருங்கள் சில்லான பிளேஸ், கூலாக இருக்கும், ஹோம்மேட் ஒயின் வேறு கிடைக்கும், எல்லாம் சரியாயிடும், அங்கெல்லாம் பூக்கடெல்லாம் சூப்பராக இருக்கும், வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு இந்த பக்கம் சந்தோஷமாக சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பி எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க காவேரி. இதுக்கு நடுவில் இப்போ தாத்தா வேறு இன்வைட்லாம் பண்ணுறாங்க. கார் இவருக்கு கம்ஃபர்டபுளான இவரோட பிடிச்ச கார் வரணும்னு சொல்லிட்டு இவர் விஜய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே போனால் என்ன விஷயம், வீடு மாதிரி வந்துட்டியா, எல்லாம் உங்கள் வீடு தான், நாங்கள் சும்மா இங்கே தங்கியிருக்கோம், வாடகைக்கு தங்கியிருக்கோம்னு சொல்ல வரியா அப்படின்னு அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்க. அம்மா அத்தையும் வேறு பாட்டியும் வேறு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இல்லைம்மா நான் கொடைக்கானல் போகலான்னு இருக்கோம், நம்ம வீட்டுக்கு அங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகாமல் இருந்தால் எனக்கு மனசுக்காக கேட்காது, நம்ம போயிட்டு வரலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அவங்க கேட்குறதோட அப்படியே அவங்க அம்மா திரும்பி காவேரியை பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரத்தை போடுறாரு குமரன்.